ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தான் உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உங்களை கொண்டு தேவன் அநேகரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து மகிழ்விக்க விரும்புகிறார். உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு நீங்கள் முன்னோக்கி பிரயாணப்பட வேண்டும், ஓட வேண்டும், வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். அதுதான் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதை நோக்கி தொடர வேண்டும். பவுல் அப்படிதான், எதற்காக நான் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். ஆனா உங்களை குறித்தும் நீங்க படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்தாலும், பிசினஸ் பண்ணாலும், நீங்க ஊழியம் செய்தாலும், விவசாயியா இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும், அல்லது அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும், தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை கொண்டு அவர் செய்து முடிக்க வேண்டிய பணி, உங்களை கொண்டு அநேகருக்கு நன்மை செய்ய, ஆசீர்வதிக்க, அந்த திட்டத்தை உங்கள் மூலமாய் செய்து முடிக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை நோக்கி நீங்கள் பிரயாணப்படணும். அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அந்த பந்தய பொருளை பெறும்படிக்கு அப்படி நீங்க செய்து முடிச்சுட்டா ஒரு நாள் இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிச்சு பரலோகத்தில் இயேசுவை சந்திக்கும் போது, நல்லது உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நான் கொடுத்த பொறுப்பை நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறேன், பிதாவின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று பரலோக பாக்கியத்துக்குள்ளே கொண்டு செல்லுவார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்பொழுது நீங்க மன நிறைவோடு இந்த உலகத்துல வாழ முடியும், சந்தோஷத்தோடு கூட வாழ முடியும். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுவீங்களா? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே, நீர் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் என்னிலே எங்களிலே நிறைவேற வேண்டும். இந்த மகன் இந்த மகளை குறித்து உடைய திட்டம் நிறைவேற வேண்டும். இன்றைக்கு அவர்களோடு பேசும், ஒரு தரிசனத்தை உண்டாக்கும், இவர்களுடைய உள்ளத்திலே கரிய செய்து இவர்களை பயன்படுத்தும். அநேகர் இவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படவும், சுகம் பெறவும், விடுதலை பெறவும், ஆசீர்வதிக்கப்படவும் இவர்களை பயன்படுத்தும். நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை செய்து முடிப்பதற்கு கிருபையும் பலனும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.